இன்னைக்கு எம்எம் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராமத்து சுவையில் ஒரு கோழிக்கறி குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு, லவங்கம் எல்லாம் சேர்த்துங்க. தாளிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம்லாம் பொரிஞ்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது கூட நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதை சேர்த்து நம்ம இந்த சிக்கன் குழம்பு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஊரில் எல்லாம் இப்படி தான் வைப்போம். கோழிக்கறி அப்படின்னாலே ஏதாவது ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அப்படி போட்டு தான் வைப்பாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இந்த சிக்கன் கூட இந்த காய்கறியெல்லாம் போட்டு இப்படி ஒரு கிண்டுடுங்க. சிக்கன் போடையிலே காய்கறியும் போட்டுடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி எது வேணாலும் போட்டுக்கலாம். இதில் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து, மஞ்சத்தூள் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு இது சிக்கன் குழம்பு, காய்கறியெல்லாம் போட்டால் சிக்கன் குழம்பு. நான் எப்படி வைக்கிறேன்னா அதேமாரியே பார்த்து வைக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா ஒரு வதங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துங்க. பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். போதும். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு கிண்டி விடும். குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி மூடி போட்டுருங்க. குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றியாச்சு. ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வைப்போம். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன மூடி தான், ஒரு அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நம்ம இந்த குழம்புக்கு அரைச்சிக்கலாம். நம்ம போட்ட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சிக்கன் எல்லாம் எப்படி வெந்து வந்துருக்கு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இது கூட சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். நல்லா தேங்காய் போட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வைங்க. நம்ம தேங்காய் ஊற்றின குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம வீட்டில் கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.